வெள்ளைப்பாகு கொதிச்சிட்ருக்குது. இதில் வந்து நம்ம ஏலக்காயை வந்து நுணுக்கி போட்டுக்கிறோம். நல்லா ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு இதை வந்து நல்லா கரைச்சி விட்டு கொதிக்க வச்சு, ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு கையில் கொஞ்சம் தொட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கம்பி பதம் வரணும், பிசு பிசுப்பு தன்மை அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சு, ஒரு தாம்பாளம் இருக்குல்ல அதில் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். கொதித்தோடனே எடுத்து நம்ம ஒரு தாம்பாளத்தில் இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம். ஏலக்காயெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ வெறுமனே ப்ளைனாக நம்ம இந்த வெள்ளைப்பாகு மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நம்ம சத்து மாவு அரைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து 16-20 பொருட்கள் போட்டு அரைச்சிருக்கோம். கொண்டக்கடலை, வெள்ளை, பார்லி, கோதுமை, சம்பா கோதுமை, கம்பு, சோளம், ஆரியம், அதுக்கப்புறம் நிலக்கடலை, பொட்டுக்கடலை, அப்புறம் நட்ஸஸ் எல்லாம் முந்திரி, பாதாம் இதெல்லாம் போட்டுட்டு, நிலக்கடலை, பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு, பச்சை பயிறு, கொண்டக்கடலை, கருப்பு கவுனி அரிசி, சிவப்பு கவுனி அரிசி, பார்லி, இன்னும் வந்து நிறையா நம்ம வந்து எல்லாம் மேற்கொண்ட சொன்ன எல்லா பொருட்களையும் போட்டு சுக்கு, ஏலக்காய் எல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். இந்த சத்து மாவை வந்து நம்ம இதில் போட்டுட்டு எவ்வளோ தேவை நெய் இதிலே போட்டுக்கணும். சூடாக இருக்குது பார்த்திங்களா இந்த வெள்ளைப்பாகு, அதிலே நெய் போட்டு நம்ம நல்லா கரைச்சி விட்டுறோம். இப்போ அதில் வந்து மாவு எடுத்து நம்ம இதில் போட போகிறோம். இந்த மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கேன், ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். வீட்டிலே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மாவு எடுத்து இதில் நம்ம போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டு உருண்டைகளாக பண்ண போகிறோம். இது வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்குலாம் நம்ம இந்த சத்து மாவு உருண்டை வந்து ஸ்வீட்டாக இருக்கிறனால டக்குன்னு எடுத்து சாப்பிட்ருவாங்க. நம்மளே வந்து ஸ்நாக்ஸ் வேணுங்கிறப்ப இது வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஒன்றுவே முழுசாக சாப்பிட முடியாது. சாப்பிட்டா நமக்கு அவ்வளோ எனர்ஜெட்டிக் இது கிடைக்கும். இதில் வெல்லமும் கூடவே அயன் கண்டென்ட்டாக இருக்கணும். வெல்லமும் நெய் இதெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால நமக்கு அதிக கூடுதல் சத்து கிடைக்கிது. இதை வந்து நம்ம பாருங்கள் வீட்டில் தயாரித்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டோமா, இதில் எல்லா பொருட்களும் போட்டிருக்கேன். நம்ம மேற்கொண்டு இதில் முந்திரி அதெல்லாம் போட்டால் மேலே வந்து அலங்காரம்லாம் செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா வீட்டில் இப்படி உருண்டைகளாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாவே பசங்க கேட்குறப்போ ஒன்று எடுத்து கொடுத்துர்லாம். நம்ம வந்து சமைச்சிட்ருக்கிறப்ப நாம்ளும் அதில் வந்து இடையில ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம இப்போ ரொம்ப பசிக்குதுனாவோ டயர்டாக இருக்க மாதிரி ஏதோ ஒன்று நமக்கு வந்து இப்போ நமக்கு உடம்பு வந்து கொஞ்சம் சத்து தேவைப்படுதுன்னு நினைக்கிறப்பெல்லாம் நம்ம இதை எடுத்து ஒவ்வொரு உருண்டையை சாப்பிட்டுக்கலாம். கூழ் காய்ச்சியும் குடிச்சிக்கலாம். மாவை இந்த மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அப்போ ஸ்வீட்டை வெல்லத்தில் போட்டு பண்ணுறதுனால இன்னும் அயன் ஸ்ட்ரென்த்து சேர்த்து இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.